கிளம்புறா குழந்தா புறாது என்ன கண்கொள்ளா காட்சி பார்த்து கொண்டு அதுதான்டா பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கடா புறாத தம்பி மூத்தவன்பா. அதனாலதான் நான் சொல்றேன் எல்லாத்தையும் பார்க்க கூடாதுடா நீ புறா சரி எல்லாம் சின்னஞ்சிறுசுங்களா சிறார்களா இருக்காங்க. நான் அதான் இந்த பணி கிரீன் ஸ்கிரீன் எப்பட்டே உள்ள என்னன்னு பார்த்துட்டு இருக்கு. ஏங்கப்பா தாராள மனசுனா அங்க போய் பாரு நல்லா இருக்கு. இந்த மாதிரி நாய்களை வந்து அடிச்சு ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் எந்த விதமான காம விஷயங்களும் நடக்காம இருக்கும். பார் கோல்டு இருக்குடா. இன்னைக்கு மல்டுத்த காட்சி தான் நீங்க பார்க்க போறீங்க. வேற எதுவும் போலயே மேலே ஏறிட்டு மாசம் போறது போட்டு ஒரு எமோஷனல் ரைடு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இதெல்லாம் இழந்தே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்துல அந்த கப்பல் இன்னும் கொஞ்சம் மாத்திட்டாங்க போட்டுருக்கு. அது இல்லைங்க, அது பாய் மரத்தோட இருக்கு. இது வேற நினைக்கிறேன். ஆஹா, அது என்ன உடஞ்சி கிடஞ்சி இவன் தப்பிச்சது அதிசயம் தான் நினைக்கிறேன். இவன் எப்படி வந்திருப்பான் அப்புறம்? ஒரு ஒளி வருதுங்க. அவங்க அம்மாவோட ஆன்மா வராங்க. அவங்க தாயோட இது ஆன்மா லைட். சென்டிமெண்ட்ஸ் அப்போ இது பேசுங்க வச்சுக்கா ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ இந்த ஸ்க்ரீனை மறைச்சிக்கிட்டு ஒரே நிமிஷம் ப்ரோ இப்போ ஒரு ஒளி வருதுன்னா அப்போ அவங்க தாயோட ஒன்னே கொஞ்ச நாள் அப்படியே வச்சுக்கோ வீங்களுக்கு தெரியும். சென்டிமெண்ட் கேம் தான் ப்ரோ. பட் தேவலாம் இவன் ஏதோ சொல்லி எது சொல்லாதீங்க. ஆய முடியா ஒரு நல்ல சீன் அப்போ வந்து இந்த மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க. ஹீரோ என்ன ப்ரோ பண்ண நம்மள மீறி வந்துருச்சு என்ன பண்றது? அந்த ஜோக்கு நீ இப்படி தான்டா ஜோக் பண்ண முடியும். ஒரு மீட்டப் வைக்கிறாங்க. நானே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பர்மேன் பச்சை வக்கில்ல, ஆனா சூப்பர் கிக் பண்றது எனக்கு நல்லா தோணுது. கலந்துட்டீங்கன்னா அடுத்த ஃபைனல்ஸ்ல அடுத்த நாள் வந்து நீங்க வருவீங்க. வாங்க மேடம். மேடம் நான் கூட நீங்க அதிர்ஷ்டம் சொல்லிட்டீங்க எடுத்துக்க. போடா டேய் போட முடியும். போடா போடா போடா. நான் ஃபர்ஸ்ட் மேடம் வந்திருக்காங்க. நல்ல ஒண்ணு வேணாம். ஓகே இருங்க ப்ரோ. மேடம் நீங்க ஆல்ரெடி ஃபிட்னஸா இருந்ததனால உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்றோம். இஸ் இட்? என்னது ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஷிப்பா? மேடம் VIP எடுத்துக்கோங்க. VIP எடுத்துக்கோங்க மேடம். VIP எடுத்துக்கோங்க மேடம். எனக்கு வேணாமா? மேடம் 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 ஏங்க கேக்குறது கொடுத்துருக்கலாங்க. ஹலோ நான் காசுக்கு சொல்லீங்க. காசுக்கு நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் கார்வ குடிச்சவனே எங்கயா பண்ண? யோ எங்கயா பண்ண? பைத்தியம் எப்படி பண்ணது? இது பக்கத்தாலி பார்த்தேன். யோ போய் மெண்டல். சாரி சார் உங்களுக்கு யோ அடிக்காதியா. யோ சாரி சார். அழுகொன்னும் வேணாம். ஓகே மேடம் உள்ள வாங்க. இங்க தெரியாம அடிச்சாங்க. பைத்தியம் கை காட்டுறதுக்காக எதுக்கு மேடம் மறுபடியும் வந்தாங்கடா மனசு மாதிரி. மேடம் VIP ஃப்ரீ சே. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேனே தெரியாதுமா. ஹெல்ப் பண்ண போது இந்த AI வந்து NPO அதாவது நியூரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கோட ஏஐயோடைய இந்த NPOட வந்து அடோப் ஃபோட்டோஷாப்போட பேக்ரவுண்ட் ரிமூவல், அடாசிட்டி இல்லைன்னா அடோப் ஆடிஷன், ஆடியோ ஆப்டிமேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங்கு, அதுக்கப்புறம் கேமு ஸ்ட்ரீமிங்கு, ஸோ கேமிங் பண்ணுறது ஸ்ட்ரீமிங் பண்ணுறது எல்லா பெர்ஃபார்மன்ஸும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கிறது ஹெல்ப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் எந்திரிங்க நிமிஷம். ஹலோ எனக்கு டைம் இல்லை வாங்க நீங்கள் ஒன்று பண்ணீங்களா? வாங்க அங்கேயே போகலாம் பார்த்து சார் நடுவில் சொல்லின்னு அதான் நான் சொன்ன ட்ரிக் ஒர்க் ஆயிடுச்சு. இல்லை வாங்க ஒரு நிமிஷம். ஹலோ அது இல்லைங்க. என்னங்க வாங்க எந்திரிங்க. என்ன இங்கே வாங்க. பெடிகிரி போலாம் பார்த்து இவனே விழுந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ மறுபடியும் நான் அதை கட்டினியா ஃப்ரெண்ட்ஸ் இதோ உங்களுக்காக இது நம்ம மீட்டை போடுறது டேஸ் போக போக ஃபுட்டு ரேட்டு ஹோம் ரெண்ட்டு அதிகமாகும் அப்படியா ப்ரோ என்ன ப்ரோ அதுக்கு நானும் சம்பாதிப்போம்ல அப்புறம் நீங்கள் அன்புக்கிறது ஆடா சம்பாதிப்போம்னு உடனே அசிஸ்டர் ராஜா கொஞ்ச நேரம் அமைதியாடுறா நான் கொண்டுருவேன் நான் ப்ரோ பஞ்சர் ஆயிடுச்சு ப்ரோ சொன்ன மாட்டியே ப்ரோ ஒரிஜினல் லைஃப் மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ சம்பாதிப்போம் அப்படின்னு புதுசு இருந்துச்சு அப்பா சொன்னது கரெக்டு தாங்க உங்ககிட்ட ஒரு இது இருக்குங்க சேஞ்ச் டயர் எந்த நேரத்தில் பிறந்தான்னு தெரியல அப்படின்னு A few minutes later. நல்ல வேலை ஆனா இப்போ ஒரு டயர் வெடிக்கல இல்ல அந்த டயர் வாய வைக்காதியா கொன்றுண்டா அவனை அப்படியே என்னங்க வாயுது 2 வாட்டி அப்படியே ஆகுது தர்த்தம் முடிச்சு ஏன்டா இப்படி கூட வந்து பொந்துட்டு இருக்கீங்க அதுவே வந்துச்சு ப்ரோ என்ன வாயுது சத்தியமா இப்போ டயருக்கு என்னங்க பண்றது மொட்டு டயரை சரி பண்ண முடியாது பாரு ஏன்னா அது வந்தானா முதல்லயே இருக்கீங்க டேய் சத்தியமா சொல்றேன் நான் ஏதாவது நல்ல டிசிஷன் எடுக்கும்போது பக்கத்துல வராத அவன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட அது என்னங்க பண்றது அது கோஇன்சிடென்ஸ் இதெல்லாம் ஒரிஜினலாவே ப்ரோ அந்த ராஜா ராணியில வந்து திருடனா வந்துட்டு இருக்கும் போலீஸா வரும் போலீஸா வந்தா திருடன் ஆயிடுவான் தாயத்து போடுவான் தாயமே விடுவாது 1 மணி நேரம் மேட்ச் போவோம் கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இது வைப்போம் சரி இந்த 3 டைம் போட்டீங்கன்னா நீ தாயத்தை போட்டனால நீ வின்னு வச்சுக்கலாமோ 3 வாட்டி வராது பரவாயில்லைங்க ஓகே பெட்டிஸ் கார் போட்டிங்களா கார் போட்டோமா பணத்துக்கு போல கார் போட்டோமா நாங்க ஓ இந்த கார் வந்துச்சா என்ன பண்ண சொல்றேன் அந்த காரை ஒரு 20,000 தொடக்காச்சுக்கலாம் இந்த கார் அதான் அது இல்லைங்க அந்த கார் நல்ல ரேட் ஆச்சுன்னா வித்தரலாங்க 1200 சரி பண்ணதுக்கு ஓகே பை பிரைஸ் 0 ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா போடுங்க 50,000 போடுங்க 50,000 டாலரா எதுக்கு வந்தாலும் வித்தரலாம் ப்ரோ 50 எதுக்கெல்லாம் இல்ல நான் என்னோட பிளான் என்ன தெரியுமா 3 lakh டாலர்ஸ் நம்ம இன்னைக்கு முடிக்கிறோம் 500 10,000 போடுங்க 10,000 என்ன என்னங்க 1100 ரூபாய்க்கு போட்ட நாயே 1111 போட்டடா மெண்டலு ஏன் பாக்கறியோ நினைச்சடா என்னாச்சு நாயே 1111 போட்டு நான் இப்படி பண்ணவா டிஸ்ட்ராக்ட் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு ஸ்ட்ரீட் லிவ்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ஆரம்பிக்கும் போது செலெக்ஷன் மெத்தட் பண்ணுவோம்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிறது தான் ஓடி இருக்கான் ரொம்ப என்ன ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சவங்க கரெக்டாக எழுதுங்க நம்ம லைவ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் என்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அப்படிங்கிற டபிள்யூடினாலே இது உங்களுக்கு தெரியணும் யாருக்காவது நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இதை வந்து நம்மளை சொல்லுவாங்க ஸோ அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் யோசிங்க அப்புறம் உங்கள் அனைவரையும் தமிழ் கேமிங்க்கு வரவே இருக்கிறோம் அப்புறம் என் பேர் விவேக் அவர் பேர் பிரேம் வரப்போ நம்ம ஜான்சன் மாதிரி இருக்கான் பாருங்க இன்னும் இங்கே தான் வந்திருப்பான் நான் ஏதாவது பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிட்டு இருப்பான் வரட்டும் என்ன ப்ராப் யாராவது கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடரா ஒன்று மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த செகண்ட்ஸ் சீக்கிரமாக வர மாதிரி வைக்கலாம்னு ஒன்று பார்த்தோம் வீலா ஓ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இருங்க Look at Randy Orton slithering. Watch out, watch out, watch out, watch out! Here's the cover. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லைவ் எஸ் சேனல் ப்ரோ இருங்க ஆரம்பிக்கலாம் ஆகாயம் தாண்டி எங்கோ பறந்து போற நானும் தான் நல்ல கின்னு நிச்சல ப்ரோ நல்ல வேலை ஃபுல் ஸ்க்ரீன் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஃபுல் ஸ்கிரீன் போலையா John Cena delivers the FU. பெட் என்ன எப்படி ப்ரோ பண்ணுறது ஓ எப்படி ப்ரோ பண்றது ப்ரோ பெட்டிங் வச்சு முருகேச அழிகிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா வேணாம் bro. மைனஸ் பண்ணுங்க மைனஸ் இப்போ வருதுங்க ஓ $50 பண்ணுங்க 50 போட்டு
இன்னொரு பெட் வந்து அதெல்லாம் வேணாயா ஐயா கேஷ் இரு ஏறாம பண்ணிடுறேன் கேஷ் ஏறுது ப்ரோ இரு வெயிட் பண்ணு எடுத்துட்டியா இல்லையே செமையா சமாளிச்சிருக்கோம் இல்லையா இது எப்படி வரும் அந்த இது வரைக்கும் போமானே 2.7 இப்படி வருது ப்ரோ நல்ல எக்யூப்மெண்ட் வாங்கி போட்டுலாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ 50,000 போட்டு இனிமே அந்த நாய்க்கு வந்து காசு போட்டேன்னா இவங்களுக்கு நம்ம போடலாங்க சார் கருமோ A few minutes later. அது வேணாம் அது அந்த மூட்டை போட்டுருக்கேன் இதுதான் முடிவா விட்டு கட்டல நல்ல வேலை வெட்டு கொடுக்கட்டா இப்போ இந்த போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எது பணக்காரன் நாங்க ஒரு பணக்காரன் பைத்தியக்காரன் ஆக மாட்டோம் பைத்தியக்காரன் ப்ரோ ஃபர்ஸ்ட் கொடுத்தா நக்கிரி போய் இருக்குங்க ப்ரோ லாபம் எஸ் 500 கேஷ் அவுட் பண்ணிடுங்க கீழ இருக்குது அதெல்லாம் இல்ல $600 வரும் ஓ நம்பே கொடுத்ததா இரு பார்க்கலாம் இருங்க பார்க்கலாம் ப்ரோ இவ்வளவு கிடைக்கும்ல தூக்க அந்த வீண வாங்கடா ஃப்ரெண்ட்ஸ் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ பணம் இது ஒரே ஒரு பிடி தான் ப்ரோ அங்க பாருங்க அழுது $1,000 கட்டுங்க போனா அப்படினா கூட எப்படியாவது உனக்கு கட்டிடுவேன்டா சார் அதாவது உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் கிடைக்குதுல்ல ஆமாங்க நீங்க ஒரு 50,000 மட்டும் அதை ரிசீவ் பண்ணிக்கிறது கட்டணும் சார் அவ்வளவுதானே சார் இது கட்ட மாட்டேனா சார் அப்படி சொல்லிட்டு நொட்டுவாங்க நீங்க இன்னொரு 10,000 கட்டுங்க பண்ணு கேஷ் அப் என்ன அழுத்த முடியல அழுத்துங்க இருங்க பாய் போதுங்க இது வச்சு போது எடுத்துறியா கேஷ் அவுட் பண்ணியா பைத்தியம் பிடிச்ச விட அழுத்துறியா விட்ட பணத்தை எடுக்காம விட மாட்டேன் அழுத்தி தோறடா பைத்தியக்காரா அழுத்தி தோறடா ஏன் பணத்தை இருக்கு 200 தான முதல்ல வச்சிருந்தோம் உனக்கு முன்னாடி 200 மேல போனாலும் எடுக்க மாட்டேன் எடுத்துறா நான் பார்த்தேன் அது 60 சில்லற மேல போனுச்சு விட்ட பணத்தை எடுக்காம விட மாட்டேன் ஒரு குறைங்க பெட்டு குறைங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமே கிரீன் ஸ்கின்லாம் போட்டு பண்ண முடியாது கிரீன் ஸ்கின்லாம் இல்லை இனிமே இப்படி தான் பண்ணுவோம் ஸ்ட்ரீம் அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போ இருக்கீங்களா எனக்கு என்னமோ இந்த $11 தான் $20 வேணும் பெட் $1 கேஷ் அவுட் பண்ணி தொலையாத மௌன பண்ணிரு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தொட பைத்தியக்காரனே எல்லாம் போச்சே அலறல் சத்தம் கேட்டதா? கிரேட்டோஸ், உன் மகன் ஏட்ரியஸ் எல்லா வல்ல தந்தை ஓடினவர்கள் சிறையில் அடிமைத்தனம் பட்டு கொண்டு இருக்கிறான். அதை காண நீ இருக்க மாட்டாய். இந்த வயதான கிரேட்டோஸிடமா என் மகன்கள் தோல்வியடைந்தனர்? இல்லை, அது உன் அதிர்ஷ்டமாகத்தான் இருந்திருக்கும். உன் கதையை நான் முடிக்கிறேன். இது உன் மனைவியின் நினைவுதானே கிரேட்டோஸ்? இதுவும் உனக்கு நிலைக்கவில்லை.
போர்க்கடவுள் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? உனது உண்மையான பலம் எங்கே? எனது ஆயுதத்தை என்ற ஒரு தகுதி வேண்டும். இனி உன்னால் நகர முடியாது. உன்னை கொன்ற பின் நானும் என் தந்தையும் உன் மகனை அடிமையாக்கி சாவை விட பெரிய கொடுமையை அவளுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். கடவுள்களை எதிர்த்தால்